கொட்டக அமைப்பாளர் கருப்பையா அண்ணே, கருப்பையா அண்ணே, கொட்டக அமைப்பாளர். யூடியூப் ஒழுங்கா எடுக்கணும், ஒழுங்கா பதிவு பண்ணணும். எடுக்காவே வேணாம், ஆப் பண்ணிட்டு தூங்கு. அண்ணே நீங்க வாங்க. அதை வந்து வந்துட்டாங்களா? எனக்கு கடைசியில் நான் வாங்கிக்கிறேன். உங்கள் முன்னாள் சப்புனாக நடித்துக் கொண்டிருக்கும் பந்தல் அமைப்பாளர் அன்பண்ணன் கருப்பையா அண்ணன். நன்றி நன்றி நன்றி. காவல்துறை ஐயா எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலகார ஆமா வாங்க. எங்களை போன்று சக கலைஞர்கள் மேலகாரவங்க மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இங்கு இந்த போடுங்க மாலை உங்கள் முன்னால் ஒப்புராக நடத்திக் கொண்டிருக்கும் கமிதி அறிவு உள்ள சம்பவத்தைச் சேர்ந்த அன்பு சகோதரர் சண்முகராஜ் அவர்களுக்கு நமது விழாப்பின் சார்பாக பொன்னாடை போற்றி கொடுக்கப்படுகிறார்கள். நீங்க போட்டுருங்க. இங்க 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 ஐயா அங்க போட்டு இவர் போடுங்க. ஆமா கால ரொம்ப கோச்சு வர. என்ன பெரியவளை கட்டி வச்சிருக்காரா? மைசெட் அண்ணன் அன்பண்ணன் ரவி அண்ணன் எங்க இருந்தாலும் மேடைக்கு வாங்க. காவல்துறை ஐயா வந்திருந்தால் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். யாராவது வாங்க. தம்பி ஒரு போட்டோ எடுத்தியா? அவரே இருக்காரு. காசு கொடுக்குறாங்க, அதனால எடுத்து வச்சுக்கோங்க. வாப்பா நீ வாயா கூப்பிடியா? சும்மா அப்படியே எனக்கு வர சொல்ல தம்பி. சும்மா அடியா அடியா இங்கிட்டு வா. சரி இங்கிட்டு வா. ஓல்டர் மாற்றுறதுக்காக எனது அன்பு அண்ணன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். குண்டுபுல்பு குமரேசன், அன்பு அண்ணன் குண்டுபுல்பு குமரேசன் வாத்தியார் அன்பு ஆசிரியர் பிறந்த பொன்ராஜ் அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. சரி அண்ணே அந்த டீ இருந்தா தோன்றில் போனவர் போன்று தோன்றலின் தோன்றாமல் இருப்பது நன்று என்ற வள்ளுவர் வாய்ப்பளிக்கிறாங்க. இசைக்கலைஞர்களுக்கும் நாடக நடிகர்களுக்கும் முக்கியஸ்தர்களுக்கும் மற்றும் ஒளிபெருக்கியை சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் யூடியூப்பை சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் அத்தனை உள்ளங்களுக்கும் பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திக் கொண்டிருக்கின்ற நமது அருள்மிகு காட்டுக்கொடுத்த சாமி திருக்கோவில் அருள்மிகு சிவலிங்கம் அருள்மிகு பேயன் சுவாமி குலதெய்வம் ஆசிக்கலை விழாவை கும்பிடும் அத்தனை பக்த கோடி பெருமக்களுக்கும் எங்களது நாடக கலைக்குழுமத்தின் சார்பில் சிறப்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாடகம் ஆரம்பிச்சாச்சு. ஆனா ஒரு நாடகம் சிறப்பா இருக்குன்னா யார் காரணம்? ரசிகலை வச்சுதான் நடிக்கிறேன். நீங்க அமைதியா இருந்தா, நீங்க இப்படி செல்லு பார்த்தா நான் ஏமாத்திட்டு போயிருவேன். ஆமா, இந்த செல்லுதான் நிறைய குடும்பத்தை கெடுத்தது. என்ன சொல்றீங்க? இந்த செல்லுதான் ஆபத்துக்கு காரணம். எவ்வளவுக்கு எவ்வளவு நல்லதுக்கு பயன்படுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு கெட்டதுக்கு இந்த செல்லு பயன்படுது. தயவு செய்து நான் சொல்றதை கேட்டுட்டு அப்புறம் செல்ல பாருங்க. செல்ல ஆஃப் பண்ணுங்க. ஏண்டா இன்னைக்கு 10வது பரீட்சை நாளைக்கு தொடங்க போகுது. ஏடா தம்பி, தேதி 8 12வது வகுப்புக்கு 3 பரீட்சை முடிச்சு. அப்ப இந்த 12வது வகுப்பு பிள்ளையும் 10வது வகுப்பு பிள்ளையும் நல்லா படிக்கணும்டா என்ன செய்யணும்? பெத்த தாய்மார்கள் பிள்ளைகளுக்கு செல்ல கொடுக்க கூடாது, டிவியை ஆன் பண்ண கூடாது. இப்படி இருந்தாத்தான்
நம்ம பிள்ளைகளை நல்ல கல்லூரிகள்ல சேர்க்க முடியும் என்று சொல்லிக்கொண்டு வயதுக்கு வந்தவர்களுக்கு வயதுக்கு வர துடி எப்படி 70 வயசுல அப்படி துடி பார்க்கணும். குழந்தை பெற்றவர்களுக்கு குழந்தை அது எப்படி எதையுமே ஒரு பொசிஷன் ஆச்சு. ஆமாங்க, இந்த நாடகத்துக்கு வந்தவர்களுக்கு இந்த குழு 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 சொல்லுது. நாடகத்துக்கு வந்துட்டு சில முக்கியமான வேலைகளை செய்ய முக்கியமான வேலை நாடகம் எப்படி வரணும்? வீட்டை விட்டு பரப்பிட்டு வரலையா? உசுரோட வரணும். ஆமா ஆமா, அப்புறம் செத்து பரப்பிட்டு வரையில எப்படி வரணும்? எப்படி வரணும்? நம்ம காட்டு கருப்பசாமி கோயில்ல நாடகமா என்ன நாடகம்? பள்ளியரவணமா? யாரு முருகன்? முருகன். யாரு வள்ளி? வள்ளி. யாரு நாரதர்? நாரதர். யாரு ஹார்மோனியம்? ஹார்மோனியம். யாரு மிருதங்கம்? மிருதங்கம். யாரு ஆல்ரவுண்ட்? ஆல்ரவுண்ட். யாரு கஞ்சா? ஏய் ரைட் ஓவர் ரொம்ப சிஞ்சா. இப்படி ஆர்வத்தோட கேட்டு வந்தா நாடகம் பார்க்க வர்றாங்க. நல்லா இருக்கு. ஆனா சில பேர் வீட்டை விட்டு பரப்பிட்டு வரையில எப்படி? ஒரு கையில பாய், ஒரு கையில தலைகாணி, தண்ணி பாட்டில தண்ணி வேற குடிக்க வேணும். வீட்டுல உள்ள நாக்குட்டி வேற கூப்பிட்டு வர்றது. நாக்குட்டி என்னைக்கு வள்ளியூர் நாடகம் பார்த்துச்சு? நாக்குட்டி நம்ம நாடகம் பார்க்க வருது. அதானே இந்த மாவுட்ட மட்டையை வெளிக்கிறதா திங்கிறதுக்கு. அதுவா தின்னுட்டு அந்த பாட்டில் தண்ணியை வச்சு சலப்பு சலப்பு அடிச்சுட்டு கொண்டாட்டிட்ட கேட்கறது. எப்படி? ஏண்டி இல்லாயி சொல்லடி சங்காயி நம்ம காட்டு கோயில்ல நாடகமா நடக்குது. வண்டி ரிவர்ஸ் பாயுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல இளவட்டங்களுக்கு எல்லாம் டான்ஸ்கார பிள்ளை சூப்பர் பிள்ளையா யாரு? ஆத்தாடி. நான் பார்க்கலையா? என்ன பத்த ராசாஜி பவதாரணி நடன மங்கை, சூப்பர் மங்கை. ஆத்தா சிவேந்து என்ன சொல்றிய? பிள்ளை வார்த்தட்டிக்கு இவங்களுக்கு எல்லாம் கை இப்படி நிக்கி. இந்த பிள்ளை வந்துட்டு போன இந்த கை ரெண்டு கொஞ்சம் கொஞ்சமா ஏன் அதுக்குள்ள போகுது? அங்கேதான் வெது வந்துட்டு இருக்கோம். சரி சரி, கால் ரெண்டையும் மடக்கி வச்சு நீட்டி பருக்க போட்டு என்ன பத்தி அன்பு தாய்மார்களுக்கு எல்லாம் பாவம் வேர்க்குது வர்க்க பேனு வேற இல்ல வீட்டுல. இந்த பிள்ளை 2:30 மணிக்கு மேல இந்த கையில உள்ள பிள்ளை இருக்குல்ல, ஆமா தலகாணி மாதிரியே தெரியும். உள்ளேயே தலான மாதிரி தெரியுமா? அரை தூக்கத்துல அந்த பிள்ளைய தூக்கி தலைக்கு வச்சு வாழைப்பூவா சுண்டு தூங்குறதுக்கிட்டே சில பேர் வருவாங்க. சில ஊர்ல நானும் ஆரம்பிச்சோன்னே தண்ணிய போட்டு கரைச்சல் இருக்காங்க. நம்ம ஊர்ல அப்படி கிடையாது. யாரும் கொட்டைக்குள்ள வரமாட்டாங்க. அவங்க எல்லாம் விருப்பப்பட்டு வந்தா இந்த ஊதா கலர் சட்டை எங்கேயோ போதுவாருங்க. இந்த டான்ஸ்கார பிள்ளைய பார்க்க போனோம்னா அந்த பிள்ளை ஆர்வ கோளாறுல அப்பதான் திறக்கும் மேக்கப் பெட்டிய திறக்க. சாரி ப்ரோ மேடம், நீங்க டான்ஸா? அதுக்கு அந்த அம்மா ஆமா நான் தான் டான்ஸ். ஏன் அப்படி குடையுது? புழு கொடையுதான். இந்த பிள்ளை நெளிச்ச உடனே இவளுக்கு குஷி பொறுக்காது. வருஷம் நல்லா செஞ்சுட்டா காட்டு கருப்பணசாமி கோயில்ல ஒன்னே தாமா போடுவோம். எதுல? இதுக்குன்னு சில பேர் வருவாங்க. யாரு எது வந்தாலும் சரி நமக்கு என்ன? ஆமா நம்மளுக்கு என்ன? வீட்டு ஓடணும். நீங்க முழிச்சிருந்த நாடகத்தை பார்த்தா நாங்க ஆர்வமா தொழில் பண்ணுவோம். நீங்க தூங்கி எந்திரிச்சிட்டு வைங்க, நாங்க 100 நாள் வேலையா பார்ப்போம். அதற்கான மோசம் ரொம்ப மோசமா போயிடும். ஆகினாலே எங்கள் நாடகத்தை எவ்வாறு பார்க்க வேண்டும், உங்களுடைய பாட்டுகள் உங்கள் செவியை எவ்வாறு கேட்க வேண்டும். கண்ணாடி நாடகத்தை பார்க்கிறீங்க.
வாத்தியாரே ஆமாங்க. ஆரம்பம் நான் நல்லா இருந்தாத்தேன் முடிவு வரைக்கும் நல்லா இருக்கும். என்ன பத்த அம்மா அந்த சேர் போட்டு உட்காந்துருக்காங்க. காலம் 2026. ஒரு கோமாளி வந்து ஒரு பப்புன்கார வந்து நான் கவிச்சிய பேசிட்டு போறது கோமாளி கிடையாது. 4 வார்த்தைகள் பேசினாலும் உங்களை சிரிக்க வைக்கணும், சிந்திக்க வைப்பதான். அதனாலதான் சினிமா துறையில பெரிய கலைவாணர் என்றால் என்.எஸ். கிருஷ்ணன் நிலையா நின்றுகிட்டு இருந்தாரு. சின்ன கலைவாணர் என்றால் எனது அன்பண்ணன் விவேக் அண்ணன் அவர்கள். சிரிக்க வைப்பாரு, சிந்திக்க வைப்பாரு. அதனால கவலை இல்லாத மனுஷன் உலகத்துல யார் இருக்கா? இங்க வந்திருக்கிற அத்தனை பேருக்கு கவலை இருக்கத்தான் செய்யுது. மனிதன் என்றால் எல்லாரும் கவலை உண்டு. ஆமா, 5000 கோடி பணம் இருக்கு. ஆனா போய் பேக்கரியில போய் இனிப்பு திங்க முடியாது. முறைச்சி பாப்பாரு அந்த பேக்கரி. ஆமா, அந்த சீர்னி லட்டை இப்படி பார்க்கத்தான் முடியும், திங்க முடியாது. காரணம் என்ன தெரியுமா? சுகர்ங்கிற ஒரு கொடிய நோய் தாவிடுச்சு நம்மள. முதல் நோய் சுகர். அடுத்து இன்னும் ஒரு நோய் என்ன தெரியுமா? மாமியா மருமக பிரச்சனை. என்ன சொல்றீங்க? இந்த கூட்டத்துல தாய்மார்கள்லாம் உட்கார்ந்துருக்கீங்க, என் கூட பிறந்த மாதிரி எல்லாரும் நிறைய பேர். இதுல நிறைய பேர் இருக்கீங்க. இதுல மாமியாரும் மருமகளும் ஒன்னா உட்கார்ந்து நாடகம் பாக்குற கை தூக்குங்க, 1 லட்சம் ரூபாய் பாப்பேன். ஆமா, அவாசியா எந்த ஊர்லயும் தூக்கல. உங்களுக்கு நான் தர்றேன், என் சம்பளத்தையும் உங்களுக்கு கொடுத்து போறேன். ஆமா, காரணம் என்ன தெரியுமா? இந்த டிவில சீரியலை பார்த்துட்டா நிறைய மாமியால மீன் குழம்புல விஷத்தை வச்சு கொண்டுருச்சு. ஏன் மீன் குழம்புல விஷம் வைக்கிறாங்க? அந்த குழம்பு தான் விஷம் தெரியாது, சாம்பார் வச்சா வாட தெரியாதோ. ஆமா, அதே மாதிரி இன்னைக்கு பேப்பர் எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு பேப்பர்லயும் மாமியா அம்மி குழந்தைய தூக்கி போட்டு மருமக கொலை, மருமக சிலிண்டரை திரிய விட்டு மாமியா கொலை, 70 வயசு கிழவன் 7 வயசு சிறுமியை பாலியால் பலாத்காரம். இதாயா நடக்குது. வாத்தியாரை நம்பி டீச்சர் பள்ளிக்கூடத்துக்கு போக முடியல, பள்ளிக்கூடத்துக்கு மாணவனை நம்பி டீச்சர் பள்ளிக்கூடத்துக்கு போக முடியல. இப்படி இருக்கிற காலத்துல இந்த நாடகத்தை போட்டு ரசிக்கிறீங்கன்னா காரணம், உலகத்தையே ஒரு உள்ளங்கை அளவுல செல்லுக்குள்ள அடக்கிட்டாங்க. 3வது உலக போர் நடந்துக்கிட்டு தெரியுமா? அமெரிக்கா ஈரான். என்னையா ஒரே ஒரு சின்ன தவறுக்கு எத்தனை மக்கள் ஒரு பள்ளிக்கூடத்துல குண்டை போட்டு கொத்து கொத்தா செத்துக்கிட்டு இருக்காயா? யார் செஞ்ச வேலை? கர்நாடகத்துல சொல்ல மாட்டாங்க, ஆடல் பாடல்ல சொல்ல மாட்டாங்க. நாடகத்தின் மூலமாத்தான் உங்களை எல்லாம் சிரிக்க வைக்க முடியும், சிந்திக்க வைக்க முடியும். பல கருத்துக்களும் இந்த நாடகத்தில் உண்டு. காரணம் என்ன தெரியுமா? இப்படி இருக்கிற காலத்துல இந்த நாடகத்தை போட்டு ரசிக்கிறீங்களா? காரணம், உலகத்தில் அறியாத கலை ஒன்று இருக்கிறது என்றால் தவ திரு டி சங்கரதாச சுவாமிகளின் நாடகக்கலை தான். இன்று மலியாது, என்று மலியாது, என்றென்றைக்கும் அழியாது என்று சொல்லிக்கொண்டு முன்னாடி உட்கார்ந்து தயவு செய்து சினிமா கண்ணோட்டத்தில் நாடகத்தை பார்க்காம நாடக கண்ணோட்டத்தில் நாடகத்தை பார்க்குமாறு கேட்டுக்கொண்டு என்ன கருத்திலும் பொன்னகரமாக விளங்கக்கூடிய அருள்மிகு காட்டு கருப்பணசாமி திருக்கோவில், அருள்மிகு நமது சிவலிங்கம், அருள்மிகு பேயன் சுவாமி குலதெய்வம் மாசிக்கலரி விழாவை முன்னிட்டு நாடகம் அதி விமர்சையாக நடைபெறும். அனைவரும் காணவர்கள். இந்த நாடகத்தில் நடிக்கவிருக்கிற சியாமணிகள் எல்லாரும் தெரிந்தவர்கள் தான், இருந்தாலும் அறிமுகப்படுத்த வேண்டியது என்னுடைய கடமை என்கிற காரணத்தினாலே நடிப்பு சக்கரவர்த்தி, நடிப்பு வேந்தன், தேனிசை தண்டல், புராண விளக்க உரையாடும் பின்னாட்டு கலைஞர்களோடு ஈடுபடுத்தப்படுகின்ற மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க செயலாளர் ஆகிய சென்னை தென்னிந்திய நடிகர் சங்க மதுரை மாவட்ட செயலாளர் ஆகிய அன்பு சகோதரர் ஆரைக்குடி மாநகர் எடுத்த MK வல்லரசன் அவர்கள் இவர்கள் வழியில் வேடம் வேடம் விருத்தராக தோன்றி பாடும் வைந்தமிழ் செல்வி குயிலிசை கோயிலவாணி இசைக்குயில். வள்ளி என்றால் மேலையில் இப்படித்தான் பேச வேண்டும், புராணங்களை இப்படித்தான் பேச வேண்டும், பாடல்களை இப்படித்தான் பாட வேண்டும், நடிப்புகளை இப்படித்தான் நடிக்க வேண்டும் சொல்லும் அளவிற்கு தமிழகம் அங்கு ரசிகர் மனதில் நீங்க இடம்பெறக்கூடிய நமது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினர் ஆகிய பேர் அன்பிற்கு மரியாதைக்குரிய இசைக்குயில் மதுரை மதுச்சியத்தில் குடியிருக்கின்ற அன்பு சகோதரி GM கலையரசி அவர்கள் இவர்களுடைய ஸ்ரீ வள்ளிநாயகியாக தோன்றுகிறார். பாட்டுக்கென்று அவரா இல்ல அவருக்கென்று பாட்டா, நடிப்பிற்கென்று அவரா இல்ல அவருக்கென்று நடிப்பா என்று சொல்லக்கூடிய அளவில் இசை பெருங்கடல், நாடகான போர் முரசு, இசை சொரூபமணி, உங்கள் அபிமான நட்சத்திரம் அன்பு மாப்பிள்ளை நமது மேலூர் அருகாமையில் உள்ள செவிடிப்பட்டி மாநகர் எடுத்த S. ஜெயபாக்கியமன் அவர்கள் இவர்களுடைய நாடகராக தோன்றுவாங்க. எங்களுக்கெல்லாம் பக்க மேலமாகவும் பக்க பலமாக தரக்கூடிய
ஹார்மோனிய சக்கரவர்த்தி பெத்த தாயினுடைய பாடலையும் தந்தையாருடைய பாடலையும் அருமையாக தன் இனிய காலத்தால் உங்கள் செவிகளை எல்லாம் புரிய வைக்க வரும் அன்பு சகோதரர் நமது சத்திரக்குடி அருகாமையில் உள்ள தெஞ்சியந்தலை சேர்ந்த ஜி பாலச்சந்திரன் அவர்கள் இவர்களுடைய ஹார்மோனியம் அன்பின்பார். அப்பாவும் அன்புக்கு ஈடாகுமா ஆகாசோ அப்பவும் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய்ப்பாசம் ஓடும் ரத்தம் நாடி நரம்பெல்லாம் ஓவாசம் உன் வேர்வ தொழில பணம் படிக்கும் இதிகாசம் உன்னை போல பூமி இல்ல உன்னை விட சாமி இல்ல உன்னை போல பூமி இல்ல உன்னை விட சாமி இல்ல சொல்லுவத ஏதுமில்லவோ சொல்ல விட ஏதுமில்ல கண்டிக்கு உன்னோட வார்த்தைக்கும் கூட கடவுளுக்கும் நிகரில்ல அப்பா அப்பாவும் அன்புக்கு ஈடாகுமா ஆகாசம் அப்பவும் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய் பாசம் ஒரு ரத்தோ நாடி நரம்பெல்லாம் ஓவாசம் வேர்வ தொழிலப்ப நான் படிக்கும் ஏதிகாசம் வேர்வ தொழிலப்ப நான் படிக்கும் ஏதிகாசம் காடு கலனி இல்ல கையளவு நிலம் இல்ல மனசு உடந்தி நீ மருகி அழுததில்ல கொந்தனை ஏதுமில்ல கொடுமைக்கு பஞ்சமில்ல பஞ்சத்தில் உன்னுடைய பகுது குறையவில்லை எழுத்தடி நான் படிக்க என் கலப்ப நீ கொடுத்த என் கலைக்கு மகுடைய சாந்து தட்டி நீ சுமந்த எழுத்தடி நான் படிக்க என் கலப்ப நீ கொடுத்த என் கலைக்கு மகுடைய சாந்து தட்டி நீ சுமந்த நிற்கிறது நீ திண்டி நிற்கிறது நீ திண்டி நிலத்தில ரத்தம் திண்டி நிற்கிறது நீ திண்டி நிலத்தில ரத்தம் திண்டி நீ பட்ட வழிய சொன்னா நீ பட்ட வழிய சொன்னா நெஞ்சம் பரருதையா நெஞ்சு குழி வேறுதையா பாசமுள்ள சாமி நம் தகப்ப சாமி பாசமுள்ள சாமி நம் தகப்ப சாமி நம் தகப்ப சாமி உலகத்தில் உன்னை விட தெய்வம் இங்கு ஏதும் இல்ல உன்னை விட நான் வணங்கும் தெய்வம் இங்கு யாரும் இல்ல அப்பாவும் மனசுக்கு ஆகாத கேகரில்ல ஆகாத கேகரில்ல பாசமுள்ள சாமி நம் தகப்ப சாமி நம் தகப்ப சாமி நம் தகப்ப சாமி நம் தகப்ப சாமி கைதட்டுங்க நல்லா கைதட்டா தங்கச்சி எல்லாரும் நல்லா நன்றி, வணக்கம். அருமையான ஒரு பாடல். நன்றி 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 கைதேட்டிய அன்பு ரசிக பெருமக்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக மிருதங்க சக்கரவர்த்தி சரி அப்படியா கீழ திருமணிகள் திருமாணிக்கம் அன்பு அண்ணாவர்கள் அப்போவின் பத்தலை பாடலை பாராட்டி அன்பை பற்றி பெருமை சேர்த்த அன்பு அண்ணாவுக்கு என சார்பும் எனது கலைக்கின் சார்பாக நன்றி வணக்கம் வணக்கம் நன்றி 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 நன்றி. அடுத்தபடியாக மிருதங்க சக்கரவர்த்தி கோடையடிக்கு முறை மிருதங்கத்தில் தனக்கென்று ஒரு வெற்றி முத்திரை பற்றி வருகின்ற நமது அன்பு அண்ணன் பாத்திமுன்னூர் அருகாமையில் உள்ள கள்ளிக்குடி மாநகர் என்றெடுத்த BM சிங்கத்துறை அவர்கள் இவருடைய மிருதங்கர் தொப்பி தமையலா
பேரன்பிற்கு மரியாதைக்குரிய சமணம் போட்டு உட்கார் பாப்பா. நமது அன்பு தம்பி திருப்புவனம் அருகாமையில் உள்ள கல்வி மலையைச் சேர்ந்த கே சக்திவேல் அவர்கள் இவர்களுடைய பலவாக்கியத்தை செய்கிறார். நிறைய ரசிகரை பிடிச்சிட்டேன். ஆமா ஆமா, பழைய ரவிக்கு மாதிரி கேரளாவுக்கு போயிருந்திருக்கேன், மந்திரிச்சு வந்திருக்கேன். நன்றி நன்றி நன்றி. அது அடுத்தபடியாக காலத்தை சேர்க்கும் மரியாதைக்குரிய அன்பு நமது மூத்த கலைஞர் மாதிரியே நமது அன்பு ஒரு குணச்சித்திர நடிகை ராதிகா நடித்த தாய் கிழவி படத்தில் நடித்துக் கொண்டிருக்கின்ற இவர்தானா? ஆமா இவர்தான். ஒரே ஒரு சீன் என்ன எப்ப வாழ முகமே தெரிய மாட்டேங்குது, வரும்போது தெரியாதுல்ல. அப்படி என்ன சீன்? செத்து புடமா தூக்கிட்டு வருவாங்க. உங்கள் அபிமான நட்சத்திரம் சாத்தடியை சேர்ந்த அன்பு இந்த வயசுல எப்படி இருக்காரு பாருங்க. ஆமா சுறுசுறுப்பு. ஆமா 70 தாண்டிடுச்சு. 74. எல்லாரும் பேரையும் சொல்லியாச்சு. தம்பி என் பேரை சொல்ல போறேன். உங்க பேர் யாரு கேட்டா? நாங்க கேட்டோம்ல, யாரும் கேட்டாங்களா? யார் பேரு? இந்த டான்ஸ் கிளப்ல வந்திருக்கா அண்டா பாப்பா சொல்லிருச்சுல, டான்ஸ் கொண்டு விடுவேன். உன் பேரை சொல்லாத. நாட்டிய ஒய்யாரி ஒய்யாரி, நடன சிங்காரி நாட்டிய தாரகை, சின்னஞ்சிறு சிட்டு, எப்படி செம்பவளம் மொட்டு, நீங்கள் அவருடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற கொலா புட்டு, ஒழுங்க உங்கள் அபிமான நட்சத்திரம் நடன மங்கை, நமது சினிமா உலகின் சினேகா, நாடக உலகின் சினேகாவின் எதிரொலி என்று போட்டப்படுகின்ற நமது வல்லாளமான இரண்டெடுத்த பேரன்பிற்கு மரியாதைக்குரிய நமது பவதாரணி அவர்கள் இவர்களுடைய டான்ஸ் காமிக் அடிமையார நமன வந்து இந்த ஊருக்குள்ள வந்த உள்ள யாத்த மகளத்தினமே ஆதரவு சொல்லலையே, ஆதரவு சொல்லலையே. அடி ஒய்யா ஆத்தாடி, பெண்ணென்றால் பேய் மரம் உண்டாயா? ஒரு ஆம்பளை ஒரு குடும்பத்துல தலை நிமிர்ந்து நடக்கிறது, தலை குடிஞ்சு நடக்கிறது யார் ஏட்டுக்க இருக்கு? பெண்ணை ஏட்டுத்தான். ஒரு வீட்டுல ஒரு குடும்பத்துல நம்ம பெத்த தாய் இறந்துச்சுன்னா என்ன போயிரும் தெரியுமா? அறுசுவை உணவு போயிரும். ஆனா தாரம் நம்ம மனைவி இறந்துட்டா சகலமும் போயிரும். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். பெத்த தாய்க்கு அப்புறம் தாரம். அப்ப மனைவிய என்னைக்குமே மதிக்க கத்துக்குங்க. யாராரு இன்னைக்கு கூட்டத்துல தன்னுடைய பெத்த தாயி மனைவியை தண்ணியை போட்டு எவமே அடிக்கிறானா அடுத்த ஜென்மத்துல கை கால் விளங்காம போயிருவேன். என்ன சொல்றீங்க? இதே உண்மை. நிறைய நடக்குது. காரணம் என்ன தெரியுமா? இன்னைக்கெல்லாம் இந்த மேடையில உங்க முன்னால நான் சொல்லிக்கிறேன்டா. காரணம் என் மனைவி தான், என்னுடைய பெத்த தாய் தான். காரணம் என்ன தெரியுமா? ஒரு வாரத்துக்கு நான் மதுரையில தங்கிட்டாலும் என் பொண்டாட்டி வீட்டுல சாப்பிட மாட்டேன். வளர்த்துருக்காங்க வளர்ப்பு. பச்சை தண்ணி பல்லுல விட மாட்டா. ஆமா, என் வீட்டுக்காரர் இல்லாம சாப்பிட மாட்டேன். எப்படி மண்ணில உயிர்த்தவர்கள்? ஆமா ஆமா. காரணம் என்ன தெரியுமா? நான் போய் வீட்டுல உழவ சாத்தான் சாப்பாடு உழந்து போச்சு. அவளுக்கு வீட்டுல சீரியல் பாக்குறதோடு சரி. சிச்சுக்கா அம்மா வீட்டு அப்படித்தானா?
காரணம் என்ன தெரியுமா? நம்ம நடந்துக்கிற விதம். ஆமாங்க. நிறைய உங்களுக்கு அறிவுரை சொல்லலாம்னு நினைச்சேன். இந்த காலம் நிறைய ஓடிடுச்சு. இந்த கூட்டத்துல ஆமா மேல்மருவத்தூர் ஆதிவராசக்தி போறவங்க எல்லாம் கை தூக்குங்க. நிறைய பேர் இருக்கா கை தூக்குங்க. ராசாத்தியலாம் நிறைய பேர் பக்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க. போற இல்ல மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயிலுக்கு எதுக்கு போறோம் பாலச்சந்திரன்? சாமி கூட போறதாரு. நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம புள்ள விட்டு நல்லா இருக்கணும், காலுக்கு சுகத்தை கொடுக்கணும் தான் போறோம். அந்த மேல்மருவத்தூர் ஆதிபராசக்திக்கு அந்த பஸ்ல வேப்பங்குலைய கட்டிடுறேன். ஆமா ஆமா. தலையில ஒரு வேப்பங்குலைய சொருவிடுறேன். ரொம்ப பக்தியோட தானே போறேன். பக்தியோட போறையா? நீ மெரினா பிடிச்சு டூர் பார்க்க போறியா? தயவு செய்து நான் போறவங்களை சொல்ல, போகாதவங்களை சொல்லல. என் பொண்டாட்டி அதுல பஸ்ல போனவன். போக நீங்க அதுலயே கூட கடந்துருக்காங்களோ? 4000 ரூபாய் ஆனா ஒரு நாளையத்தை ஆடி அந்த பஸ்ஸுக்கு வரி கொடுத்துருக்கேன். டிரைவருக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு அப்படி குத்தாட்டம் போடுறாங்கயா. என்ன சொல்றிய? அத்தாடி அந்த மேல்மருவத்தூர் ஆதிபரா சக்தியில எப்படி எப்படி தெரியுமா? கூப்பிட்டா ஓடி வருவாளா? டிரைவர் 200ல விடுறேன். அப்புறம் இடுப்பு வெட்ட பாத்துட்டு அந்த கோயில் நெருங்குடணும்னு ஒரு பாட்டு. எப்படி? டிரைவர் நான் டிரைவர் டிரைவர் எந்திரிச்சு ஆடுறேன். அப்புறம் பஸ் வெட்டு கணக்குள்ள பாஞ்சிருச்சு. பாஞ்சு 5-6 பொம்பளை ஆளுக்கு காலு கை முடிஞ்சதே அமைச்சு அங்க வர கை தட்டுறத சாமியும் கொடுத்தானே போறான். காட்டு கருப்பண சாமி கோயில் கும்பிட வந்தா நம்ம குடும்பம் நல்லா இருக்குன்னு கும்பிடத்தானே வர்றான். அங்க போய் ஆடக்கூடாது. நம்ம ஆடுறோம்னா இங்க குடும்பம் குத்தாட்டம் போட்டு குடும்பம் ஆடி போயிடும். இன்னும் ஒண்ணு தெரியுமா? அது போக இன்னும் ஒருத்தர் உங்க தாய்மார்களை உங்களை கெடுக்க வந்திருக்காங்க. இந்த லோன்காரன் ஒண்ணு ஆசீர்வாதம் லோனு, இன்னும் ஒண்ணு என்னதுமா எல்என்டி லோனு, இன்னும் ஒரு லோன்கார விடிவெள்ளி லோனு. என்ன சொல்றிய? விடிவெள்ளின்னா தெரியுமா? தெரியாது நமக்கு. விடியறதுக்கு முன்னாடி வீட்டு வாசல்ல படுத்து கிடப்பேன். வெள்ளிக்கிழமை காலையில இங்க வர இப்படி சிரிக்கிறத. அடே அப்பா, எங்க அம்மா இந்த சேர் போட்டு உட்கார்ந்து இருக்குல்ல, அது மாதிரி ஊருக்கு ஒரு குழு தலைவி. ஆமா வேணும் அவங்களுக்கு ஒரு பட்டு சேலை. இந்த லோன் போடுறவங்க எல்லாம் குரூப் சேலை, பேன் கேக் வேற பேன் கேக். அப்படியே லோன் வாங்குற அன்னைக்கு அடே அப்ப அந்த குழு தலைவிக்கு ஹேண்ட் பேக் ஒண்ணு. உண்ட ஒரு மாசமா குளிச்சிருக்காது. அன்னைக்கு 2 லட்சம் ரூபாய் லோன் கொடுக்குறாங்கன்ட்டு காலையில 4 மணிக்கே குளிச்சு 4 மணிக்கு முன்னாடியே புரிஞ்சக்கார குளிச்சிருவேன். அவன் ஆமா அவன் தாயில இந்த அழகு இருக்கான் பாரு, வல்லே இருக்காது. அவன் அன்னைக்கு குளிச்சு கிழிச்சு எங்க சீக்கிரம் எந்திரிங்க அவங்க கழிச்சு இந்த லோன் வாங்குற குரூப் சேலையெல்லாம் அவங்க கிளப்பிடுவாங்க. போய் லோன் வாங்க பேங்க் போன உடனே அவர் பேங்க் மேனேஜர் வாங்க 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 வரையிலா எவன் முதல்ல எப்படி போட்டு கூப்பிட்டு ஒரு 45 கையெழுத்த வாங்குவாங்க. 45 வாங்குவாங்களா? கையெழுத்த வாங்கி 2 லட்சம் ரூபாய் லோனை வாங்கிட்டு இந்த குரூப் சேலை பூரா வீட்டுக்கு வந்துடும். சரி, இந்த குழு தலைவி இருக்குல்ல, ஆமா இந்த குழு தலைவியும் புருஷன் டவுனுக்குள்ள எழுப்பிடுவாங்க. எனக்கு இந்த 2 லட்சம் ரூபாய் காலி வரணும்ல. அடாடா போய் இவன் புருஷன் பொட்டாட்டிய சொல்லுவேன், என்னடி ஒரே சேலையை உடுத்திக்கிட்டு இருக்க, போய் போ சரவணா ஸ்டோர்ல ஒரு 4 சேலை கிழிஞ்ச முருகோடு தெரிஞ்சது. ஆமா உடனே பொண்டாட்டி புருஷனை ஏன் ஒரே கிழிஞ்ச டவுசரை போட்டிருக்கே? 4 ராமராஜ் சட்டை எடுத்துக்கோங்க, ராமராஜ் சட்டை எடுத்துக்கோங்க, 4 வேஷ்டி 4 சட்டை எடுத்துட்டு பிள்ளைகளுக்கு எல்லாம் வரம்பையில தப்பு நின்றுவேன். நின்றுட்டு என்ன செய்வேன்? எதுக்கு? பிள்ளைய கறி திங்காம கிடக்கு வீட்டுல. 2 கிலோ ஆட்டுக்கறி 2 கிலோ கோழிக்கறி எடுத்து 4 கிலோ கறி எடுத்தோன்னா வரணும்ல. வரமாட்டேன். ஏன்? பொண்டாட்டி எப்படி முறை பார்ப்பேன். எதுக்கு தலைவிய இது கேன் பேக்கோட இப்படி நிக்கி என்ன கறி எப்படி சும்மா திங்க முடியும்? பேருங்கறி எப்படி திங்க? முண்டை எக்ஸ்பிரஸ் தான் அடிச்சிருப்பேன். அன்னைக்கு பக்காடி லெமன் வாங்குவேன். வீசாவை சரக்கா ஊரா விட்டு காசு 2 லட்சம் ரூபாய் கிடக்குல. போய் உள்ள வாங்கி அடிச்சு முடிச்சுட்டு இந்த பொண்டாட்டி சொல்லுவாங்க, எப்படி நல்ல சரக்கா 2 வாங்கிக்க. ஆமா அதுல எப்படி 75 லட்சம் காலி ஆயிரும், 75,000 காலி ஆயிரும். இப்ப 1.25 கையில இருக்கு, அவ்வளவு மிச்சம் இருக்கு. ஆமா வீட்டுல வந்து ஒரு மாத்தைக்கு அந்த தெருவே மணக்கு சப்பாத்தி இட்லி மீன் குழம்பு விலை உயர்ந்த மீனா இருப்பாங்க. சீனி வகை திண்ட முண்டை துவையல அரிச்ச திண்ட முண்டா மீன் ஒரு மாசமா திண்டு முடிச்சுட்டு மாசம் 2000
இந்த 2 ஆன ஒண்ணு காலையில இந்த அம்மா குழு தலைவி சாணியை கரைச்சு வீட்டுக்கு முத்தம் தொளிக்க 4 மணிக்கு இப்படி கதவை திறக்கும்ல, படியில ஒருத்தன் படுத்து கிடப்பேன். யாருப்பா அப்படின்னு கேட்கும்ல, என்ன யாருப்பாவா, நோனி அத்துப்பிடுவேன் கண்டாளி மேல. லோன் வாங்கையில மட்டும் நவர்ந்து கேட்கல, தேதி ஒன்னாச்சு மரியாதையா லோனை கட்டுங்க. அந்த விடிவெளி லோன்காரன். அப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? கடை வாங்குறதும் தப்பு, கடை கொடுக்கறதும் தப்பு. வேணாம், நான் வாங்க வேணாம்னு சொல்லல. நம்ம வீட்டுக்காரு ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்காரா, ஒரு 200 ரூபாய்க்கு ஒரு லோன் போடுங்க, ஒரு 200 ரூபாய்க்கு சீட்டை கட்டுங்க, அதை கொடுக்கலாம். இந்த விரலுக்கு தக்கனதா வீக்க இருக்கணும். விரல் ரொம்ப வீங்கிருச்சுன்னு வைங்க, தொங்க ஆரம்பிச்சிடும். அதனால சொல்றேன், நம்ம குடும்பத்துக்கேத்து வரவுக்கேத்த செலவு பண்ண வேண்டும் சொல்லிக்கொண்டு இந்த நாடகத்திற்கு பாட்டு வைத்து மைக்கு குயிக்கு பியூட்டிஃபுல் மைக் செட், ஒண்டர்ஃபுல் மைக் செட், சிறந்த முறையில் தலைக்கு நிகரில் என்று வெற்றி பரிசு பெற்று வருகின்ற ஒளி அமைப்பு முத்து ஆடியோஸ், இருப்பிடம் பெரிய குளம். நன்றி. அதுக்கு அடுத்தபடியாக கொட்டக அமைப்பு இந்த வட்டாரத்தில் கிடையாது. அருமையான முறையில் கொட்டக அமைத்த அன்பு உள்ளவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்கள் முன் பேசிக்கொண்டு நடித்துக் கொண்டும் உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆற்றிக் கொண்டிருப்பவன் உங்களால் வளரப்பட்டவன், உங்களில் ஒருவன், உங்களுக்கெல்லாம் சொந்தக்காரன், நமது ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகாமையில் உள்ள சம்பவத்தை சேர்ந்த அரியன் சண்முகராஜா பப்பு மற்றும் சேடி பரதேசி ஆரம்பி கலந்து விட்டு நன்றி 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 நன்றி. எனக்கு ஒரு பாருங்க, என்ன சொல்றீங்க? போட்டு நீங்க மட்டும் 100 ரூபாய் அன்பளிப்பாங்க பாருங்க தூக்கி. நீங்க எவ்வளவு தப்புன்னு உங்களுக்கு நான் பாடாம இருப்பேன்னா பாருங்க இப்ப எந்த அளவு தூக்கி வைக்கணும் மேல. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, கடைசி வரை யார். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, கடைசி வரை யார். அம்மா இந்த பாட்டை கேட்டீங்களாமா? அந்த அம்மா என்னம்மா எது வாக்கரிசி போட வர்றீங்கள? வாங்க, இந்த கைதட்டின அன்பு உள்ளவர்களுக்கெல்லாம் நன்றி. வீடு வரை உறவு, நல்லா அந்த பாட்டுல உடைய வரிய கேளுங்க. இறந்த அன்னைக்கு வீடு வரை உறவு, சொந்த பந்தவங்க எல்லாம் வருவாங்க. வீதி வரை மனைவி, கொல்லிக்கூட உடைக்க தொட்டிக்கு நம்ம கட்டின கொண்டாட்டி வருவா. கொல்லிக்கூட உடைச்சு முடிச்சுட்டு 1 வாரம் கழிச்சு ஆட்டுக்கறி எடுத்து திண்டுகிட்டு இருப்பான். காடு வரை பிள்ளை, ஆமா, மொட்டை ஓடுறதுக்கு வருவேன், வந்துட்டு வீட்டுக்கு வந்துருவேன், மறுபடியும் போவேன் சுடுகாட்டு, மறையாம போறேன். எங்க அப்பா மோதிரத்தோட பதிச்சுட்டாங்க, மறுபடியும் தோண்ட சொல்லுவேன். வேற வீங்கி இருக்குமே, வீங்கினாலும் விடுவேன்னா அருவாள் எடுத்து வெட்டிடுவேன், மோதிரத்தை உடைச்சு பறந்துருவாங்க. காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ யாரோ, எதுவும் வராது. அருணா கொடி கயிறை கூட அத்துக்கிட்டு விட்டுருவேன். நம்ம சம்பாதிச்ச தென்னந்தோப்பு வராது, நம்ம வட்டி கொடுத்த காசு, பைனான்ஸ் பண்ண காசு வராது, நம்ம கூட பிறந்த அண்ணன் தம்பி வரமாட்டேன், நம்ம கட்டிய மனைவி வராது. என்ன போகும் தெரியுமா? சுடுகாட்டுக்கு போகல, அவரவர்கள் செய்த பாவமோ புண்ணியம் தான் சுடுகாட்டுக்கு போகும். உண்டுங்க. அப்ப நன்றி 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 நன்றி. அப்ப என்ன செய்யணும் தெரியுமா? நம்ம இந்த காட்டு கருப்பன் சாமி கோயிலுக்கு சாமி கும்பிட வந்திருக்கல, போட்டியோட வாழணும், பொறாமையோட வாழக்கூடாது. தான் வாழ பிறரை கெடுக்க கூடாது. நம்மளுக்கு எவ்வளவு பெரிய எதிரியா இருந்தாலும் நீங்க நல்லா இருக்கணும்னு நினைங்க, நம்ம நல்லா இருப்போம். எங்க கேக்குறா, இதே உண்மை. அப்ப என்ன செய்யணும்? இறக்க போனாலும் சிறக்க போகணும். இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். இன்னைக்கு உலகம் சொல்ற அளவுக்கு வாழ்ந்த மனிதர் யார் என்று கேட்டால் இந்தியா வல்லரசாக வேண்டும், இந்தியாவில் உள்ள இளைஞர்களால் விஞ்ஞானி ஆக வேண்டும் என்று அமெரிக்காவையே அதிர வைத்த ஏவுகணை நாயகன் ராமேஸ்வரம் பேய்க்கரும்பில் படுத்து தூங்கி கொண்டிருக்காரே டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் உலகத்துல மறக்க முடியாத ஒரு மாமனிதர். இதை எதுக்கு சொல்ல வர்றேன்? நம்ம காட்டு கருப்பன் சாமி கோயில்ல கும்பிட வந்த அத்தனை கிராமங்களையும் 100 அப்துல் கலாம் உருவாகணும், 100 அன்னை தெரசா உருவாகணும், 100 பேர் டீச்சர் ஆகணும், 100 பேர் வாத்தியார் ஆகணும், 100 பேர் ராணுவ அதிகாரி ஆகணும், 100 பேர் காவல்துறை அதிகாரி ஆகணும், 100 பேர் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் போகணும், 100 பேர் யூனியன் ஆர்ட்ஸ் போகணும், 100 பேர் டாக்டர் ஆகணும், 100 பேர் நர்ஸ் ஆகணும், 100 பேர் லாயர் ஆகணும், 100 பேர் ஜட்ஜ் ஆகணும், 100 பேர் மின்சார வாரியத்துக்கு போகணும், 1000 பேர் விவசாயி ஆக வேண்டும். விவசாயி தான் நம்ம முதுகெலும்பே. 1000 பேர் எங்களை போன்ற கலைஞர்கள் ஆகும் என்று சொல்லிக்கொண்டு இந்த நாடகத்தினுடைய
தலை சிறந்த நடிகர்களையும் தலை சிறந்த இசைக்கலைஞர்களையும் சிறந்த முறையில் அமைத்து கொடுத்த நாடக அமைப்பாளர் மரியாதைக்குரிய அன்பு அண்ணன் பேரன்பிற்கு மரியாதைக்குரிய பொன்னமராதி என்றெடுத்த அழகது அன்பு அண்ணன் மு அழகர் அவர்கள் இந்த நாடகத்தை உங்களுக்கு சிறந்த முறையில் அமைத்து கொடுத்திருக்கிறார். ஆமா, எங்களை எல்லாம் ஒவ்வொரு மேடையெல்லாம் பார்த்து தேர்ந்தெடுத்து போட்டிருக்காரு. இப்படி போட்டதுனாலதான் எங்களுக்கு ஒளிப்பா இப்படி புதியா இருக்கு. அருமையான முறையில் எந்த நாடகமா இருந்தாலும் மரியாதைக்குரிய நமது பொன்னமராவதி கண்டெடுத்த எனது அன்பண்ணன் காட்டு கருப்பண சுவாமி பக்தோடி பெருமக்களில் ஒன்றாக மு அழகரண்ணன் அவர்களும் எந்த நாடகமா இருந்தாலும் கொடுங்க. சங்கரநாத சுவாமிகள் 64 நாடகம் எழுதியிருக்காரு. ஹரிச்சந்திர அவதார காண்டம், சத்தியவான் சாவித்திரி, பவளக்குடி, தூக்கு தூக்கி, நந்தனார், பக்த மகேஸ்வரி, பக்த பிரகலதா, பக்த மார்க்கண்டையன், வீரபாண்டிய கட்டபொம்மன், வள்ளீர்மன நாடகம், அது போக சாமி நாடகம் மகமாயி, முத்தாரம்மான், அது மாண்டி மதுரை பாண்டின்னு ஒரு நாடகம், பாண்டிச்சாமி. எந்த நாடகம் ஆனாலும் அன்பண்ணன் எனது உடனும் உயிரிலும் அன்பு சகோதரர் அன்பண்ணன் பொன்னமராவதி மு அழகரை நாடுங்கள். சிறந்த நடிகளை கொண்டு அருமையான நாடகங்களை அமைத்து தருவார் சொல்லிக்கொண்டு சாப்பாடுல இறங்கிருக்கீங்களா? அன்னதானத்துல நாங்க இறங்கிடுவோம். சாப்பாடு எங்களுக்கு முன்னாடி தானே சாப்பிட்டீங்க. அருமையான சாப்பாடு. ஆமா, சைவ சாப்பாடு உணவளித்த எனது அன்பு விழா கமிட்டியாளர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஆமா, விடிய வரைக்கும் எங்கள் நாடகத்தை பொறுமையுடன் கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொண்டு அனுப்பிடுமா? எங்கள் சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக, நாங்கள் அன்பால இணைந்து வந்தோம் கண்ணுக்குள் கண்ணாக. எங்கள் சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக, நாங்கள் அன்பால இணைந்து வந்தோம் கண்ணுக்குள் கண்ணாக. தாயாரும் படித்ததில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை, தாலாட்டு கேட்கும் பிள்ளை ஒரு பாட்டு மகிழ்ந்ததில்லை. தாயாரும் படித்ததில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை, தாலாட்டு கேட்கும் பிள்ளை ஒரு பாட்டு மகிழ்ந்ததில்லை. தானாக படித்து வந்தார் தங்கமன வளர்ந்த தம்பி, தானாக படித்து வந்தார் தங்கமன வளர்ந்த தம்பி. தள்ளாத வயதினிலே வாழுகின்றாவரை முன்னுக்கு முன்னாக எங்கள் சொத்துக்கு சொத்தாக அண்ணன் பிறந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக, அன்பால இணைந்து வந்தோம் கண்ணுக்குள் கண்ணாக. அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதங்களும் தம்பி உள்ளம். அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதங்களும் தம்பி உள்ளம். அன்னை என்ன வந்த உள்ளம் தெய்வமன காவல் கொள்ளும், அன்னை என்ன வந்த உள்ளம் தெய்வமன காவல் கொள்ளும். தம்பி கடைசி தம்பி செல்லம்மா வளர்ந்த பிள்ளை, சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லம்மா வளர்ந்த பிள்ளை. ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாடும் தெரிந்ததில்லை. சொத்துக்கு முத்தாக எங்கள் சொத்துக்கு சொத்தாக
ஹலோ 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 இந்நாள் இசைக்கலைஞர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். பாலச்சந்திரனே, என்னண்ணே எப்படி இருக்க மாமா? எத்தனை மரத்தை சொல்லி கூப்பிடுற? ஏதோ ஒரு முறை அப்படி எதையாவது ஒரு முறையை வச்சுக்க. சரி விடு. நல்லா இருக்கேல? நல்லா இருக்கு. அப்போ வணக்கம். நல்லா இருக்கு. என்ன மாதிரி இருக்கும் நெளியிற என்ன? பணிவு உயர்வை தரும். ஆமா ஆமா ரொம்ப குனிஞ்சிடாத, பள்ளிக்கூடம் லீவ் விட்டுருக்காங்க. ஒத்துப்பா, நல்ல மனுஷன். சரிப்பா நான் பொத்திக்கிறேன். தம்பி வணக்கங்கய்யா. ஐயா வணக்கங்கய்யா. பெரியவர்களுக்கு வணக்கம், தாய்மார்களுக்கு வணக்கம். ஹலோ போமா. பெரியோர்களுக்கு வணக்கம், தாய்மார்களுக்கு வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம் சொன்ன காரணத்தினால அப்படிங்க மாமா நான் புடிச்சுக்கிட்டேன். என்ன தீபம் முடிக்கிற சின்னக்கா
என்ன பண்ண ருக்குமணிய முன்னால வச்சு வாங்கடா வண்டியதை வந்து இந்த பெரிய டான்ஸா நடத்தி கொண்டிருக்கும் மதுரை சேர்ந்த அன்பு சகோதரிமான பவதராணி அவர்களுக்கு விழாக்களின் சார்பாக பொன்னாட ஓற்றி கௌரவிக்கின்றார்கள். ஒழுங்க சொல்லு. பவதாரணி பவதரணி தானே ஏனே இந்த பிள்ளை போடுனே நீ போட மாட்டியா கூட வேகத்தடங்களை எப்படி வர முடியாத படக்குண்டு நாடக கலைஞர்களை கௌரவப்படுத்தும் எங்க நிறைவனுக்கும் கதராடை அறிவித்த இப்படி ஒழிக்க வந்தா மாசம் 34 நாள் ஆகலாம். நாடக கலைஞர்களை கௌரவப்படுத்தி எங்க அன்பு கிராமத்தார்களுக்கும் அன்பு விழா கவுண்டியர்களுக்கும் அன்பு தாய்மார்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றி கடந்த வணக்கம். நன்றி. இந்த பிள்ளைக்கு டீ குடிங்க. எப்ப கேட்டதுக்கு எப்ப வருது வர டீ குடிங்க. மானே தேனே கட்டிப்புடி மானே தேனே கட்டிப்புடி ஒழுங்கா சொல்லு. கட்டிப்புடி கட்டிப்புடி ஒழுங்கா பேர் பாருங்க எல்லாம் இப்படித்தான் பாருங்க. மானே தேனே கட்டிப்புடி பஞ்சமிட்டாய் சீலை கட்டி
வண்டர்ஃபுல். இது எத்தனை? என்ன அழகியா மாறுவை. ஏங்க அழகரண்ணே, உங்களுக்கு ரொம்ப நன்றி. என்ன சொல்றீங்க? இருந்து இப்படி மதுரையில இப்படி ஒரு பிள்ளைய போட்டிருக்கீங்களே, சூப்பர் வண்டியா. 2026 மாடல். ஆமா, ஸ்விஃப்ட் காரு. அக்கா மக்கா எல்லாமே நல்லா இருக்கு. ஆமா, கிலோமீட்டருக்கு 27 கிலோமீட்டர் கொடுக்கும். ஒரு லிட்டருக்கு 27 கிலோமீட்டர். நீங்க வச்சிருக்கிற காரு 27, இந்த வண்டி 30 கிலோமீட்டர் கொடுக்கும். என்ன சொல்றீங்க? ஆமா, இதை விட மிஞ்சிருச்சாது. ஹெட் லைட்ட பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. அக்கா மக்கா எல்டி லைட், லேசா பம்பர் அடி வாங்கியிருக்கு. என்ன குட்டி யானையில மோதி இருக்கு. நான் பாக்கலையா? பாக்கலையா? இப்ப வரும் பாருங்களேன். ஆனா டீசல் டேங்க்ல அருமையா இருக்கியா. டிக்கி செம்ம டிக்கி, எவ்வளவு ஜாமான் உள்ள தள்ளலாம். நம்ம பெட்டில வச்சுக்கலாம். அதுல பெட்டியா 7-8 மிருதங்க கட்டை உள்ள. இங்க அப்பா லேசா ஆயில் கசி வடிக்குதே. ஆமா, இன்ஜின் கொஞ்சம் கோளாறா இருக்கும்னு நினைக்கிறேன். தெளிவா இருக்கும் போல. என்னத்த அவன் ஆட்டுல உட்காந்து நாடகம் பாக்குறேன். தங்கச்சி விட்டுருங்க. யாரு என்னன்னு முதல்ல விசாரிச்சு பாப்போம். விசாரிச்சு பாருங்க. சாரி ப்ரோ. ஹலோ, விசாரிக்கிறேன் மேடம். ஹலோ, பொம்பளை பிள்ளையா வைக்கப்படுறான். பொம்பளை பிள்ளையா? நடுவுல பாருங்களேன், குத்துற பிரதேசம் அப்படி இருக்கு. என்ன சொல்றீங்க? ஹலோ மேடம். காது கேட்காது போல இந்த பிள்ளைக்கு. என்ன வரும்போது நல்லாத்தையும் வச்சு வாயில அற வச்சேன். அடே சந்திரமாவா, இத கொஞ்சம் தெளிவா எடுறா. அவனுக்கு ஏதோ புரியுது. நாளைக்கு பரீட்சையில் எழுத போறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல முக்கிய பேப்பர். என்னடி காத்துக்கா வருது? ஈக்குப்புக்கு 5 பேர் வந்துட்டு ஏதாவது புரியுதா? 2 ஸ்பீக்கர் அவுட்டு, ஒரு மைக் அவுட்டு. ஆனா யூனிட் மட்டும் இன்னைக்கு தான் சத்திவேலுக்கு யோகமான யூனிட்டா அமைஞ்சிருக்கு. காக்கி கூக்கு காக்கி கூக்கு. அதுக்கு ஆமாவா? என்ன செய்வேன்? விடிய விடிய வரட்டு ஜனக்கழுதியா போச்சடா. என்ன சொல்றீங்க? ஆமா வாத்தியார. ஏங்க வாத்தியார பெட்டிக்கார, இந்த இந்தியா மேப்ல இலங்க மட்டும் ஆடுது பாருங்க. பரவாயில்ல, ஒதுங்கிருச்சோ. ஆனா ஊமையா இருந்தாலும் தெளிவான பிள்ளையா இருக்கு. ஒருவேளை இந்திக்கார பிள்ளையா இருந்தாலும் இருக்கலாம். இந்தியில கேட்டு பாக்குறேன். ஆமா, ஒரு பாஷையா கேட்டு பாருங்க. ஏமாக்கியா புழுத்தாக வாத்தாக சாத்தாக. இப்போ இந்திய உலகத்துல அங்க கேட்டது இல்லையே. ஒருவேளை மலையாளமா இருக்குமா? எங்க அதுல கேளுங்களேன். எந்த சேச்சி இவரை சேட்டனை நோக்குந்தோ ஞான் பறஞ்சு மலையாளம் அறியல. அவரை இருக்கு பிடிச்ச ஒரு உண்மை தரவா? எங்க பாப்பான்? ஒருவேளை ஆந்திராவா இருக்குமா? இருக்கலாம் இருக்கலாம். முண்டி பவதாரணி ஆந்திரா வஸ்தாவா குத்த வச்சு குத்தண்டி. ஐயோ, அந்த தெலுங்குன்னு தெரியல. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இருந்தாவதுக்கு காணமுட்டேன். உலகத்துல ஐநா சபையிலே சிறந்த மொழி எந்த மொழி என்று தேர்ந்தெடுத்தால் நான் பேசுகின்ற தமிழ் மொழி தாய்மொழி தான். அந்த தமிழ்லயே கேட்டு பார்ப்போம். நன்றி நன்றி நன்றி. ஹலோ மேடம். இந்த ஏய் ஏ லூசு முண்டை. நல்ல முண்டைதான். நல்ல முண்டை தானே. அடி என் பொண்டாட்டி அடி. ஐயா பவானி மேடம் 500 ஆளு மட்டும் மூச்சு மோர கட்டிங்க பாரு. நீ சோத்து திண்டியா சோத்து பிடிச்சி திண்டியாரா? ஆனா 28 நாய ஆளு மொண்டை மோ வேண்டா விருந்து வச்சு கேட்டு. என்னடா இது? என்னடா ஒண்ணுமே விழுறாங்க. இது பேர் தான் விழுந்து விழுந்து சிரிக்கிறவா? அதுக்கு தான் வந்திருக்காங்க மேடைக்கு அவங்க. உங்க ரெண்டு பேர்த்தையும் தான்டா கேட்கிறான். நீ எல்லாம் வெக்கம் இல்லாம என்ன பேரு சொல்லு. ஒன்னே தான்டா, ஒன்னே தான் கேட்டேன்.
இங்க பாருங்க, இங்க ஒரு ஆம்பளைய எப்படி பேசுங்க மரியாதையோட பொம்பளை பிள்ளைய எப்படி மதிக்கணுமோ அந்த மரியாதையோட பேசிக்கங்க. நீங்க பொம்பளை ஆம்பளைய மரியாதையை வரவேற்கிறோம். ஆம்பளை ஒரு பொம்பளை பிள்ளை கிட்ட ஒரு மரியாதையா பேசணும். என்ன பொம்பளை உங்களை பேசுறதுக்கு ஏன் பிள்ளைய சொல்றேன்? விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. என் பிள்ளைய அப்படிதான் சிரிப்பாங்க. என் பிள்ளை எப்படி பேசலாமா? பேசுவோம். பெத்த தாயி நீ பால் குடிக்கிற பெத்த தாயில சித்தி எல்லாரும் சித்தியா? சித்திக்கு பால் வராது. வேண்டாங்க சபை நாகரிகத்தை சமயம் அறிந்து பேசு. நேரம் பேசாதிருந்து பழக சபை அறிந்து பேசுறதுனால தங்களுக்கு இவ்வளவு மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு நான் இந்த மேடையில மரியாதை கொடுக்கறேன். என்ன காரணம்? ஒரு பப்புனு இடிச்சல்ல, இடிச்ச உடனே என்ன கேட்டுருக்கணுங்க? நீங்க பெண்ணு தமிழ்நாட்டு பெண்ணு வாங்குங்க. எங்க இருந்து வர்றீங்க? பால் சாப்பிடுறீங்களா? பழம் சாப்பிடுறீங்களா? அதை திங்கிறீங்களா? யாரத்தை அப்படி பண்போட வரவேற்கிறது தமிழ்நாட்டு பெண். ஒரு முன்ன பின்ன தெரியாத ஒரு பெண்மணி நிக்க போது யார் மணி, எங்க இருந்து வந்திருக்க, எதற்காக வந்திருக்க, என்ன காரணமாக வந்திருக்க, ஒரு பொம்பளை பிள்ளை தனியா ஆடிக்கிட்டு இருக்கே, உனக்கு அம்மா அப்பா எங்க இருக்காங்க, அண்ணன் தம்பி எங்க இருக்காங்கன்னு கேட்டிருந்தீங்கன்னா இவ்வளவு மரியாதையை உண்டா நான் பேசியிருப்பேன். அதை விட்டு விட்டு லூசு முண்டன்ற, கிறுக்கு முண்டன்ற, புண்ணவத்தி முண்டன்ற, பழமா இருந்துச்சு. நான் நல்லா தானே பேசினேன். பின்ன தெரியாத பெரிய சாவித்திரியா நீ? முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆண்மகன் கிட்ட முன்ன பின்ன தெரியாத ஒரு பெண்மணி எப்படி பேசுவான்றது அறிவு இருக்குல்ல? அறிவு சோத்த திங்கிறியா? சோத்த விட்ட நீ சோத்தன்றியா? சோத்த விட்டு என் பிள்ளைய விட்டு பிச்சை தின்றியா? வைட்டமின் பி சாப்பிடறாரு. அதே பியத்தான் நாங்க நின்றோம். மரியாதையா பேசுங்க. மரியாதையா பேச நீங்க கத்துக்க தவறிச்சு வைங்க. நான் வேற மாதிரி ஆகி போயிருவேன். என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? உங்களால என்ன பண்ண முடியும்? உங்களால என்ன பண்ண முடியும்? எல்லாம் பண்ணுவேன். நானும் எல்லாம் பண்ணுவேன். கப்பல் ஓட்டுவேன். நானும் கப்பல் ஓட்டுவேன். நான் ரயில் ஓட்டுவேன். நானும் ரயில் ஓட்டுவேன். நான் ஏரோப்ளேன் ஓட்டுவேன். நானும் ஏரோப்ளேன் ஓட்டுவேன். மோட்டர் பைக் ஓட்டுவேன். நானும் மோட்டர் பைக். நான் ஜேசிபி ஓட்டுவேன். ஜேசிபி ஓட்டுவேன். நான் உங்களை ஓட்டுவேன். என்னப்பா குடும்பத்துல கடைசி வரைக்கும் வாழ்க்கைன்ற வண்டியில ஆண்களை வச்சு ஓட்டுறது பெண்கள் ஒரு ஆளுதான். புரிஞ்சுக்காங்க. ஒரு வீட்டுல ஒரு ஆம்பளை தலை குளிஞ்சு நடக்கிறதும் தலை நிமிர்ந்து நடக்கிறது பொம்பளை கையில இருக்குன்னு நீங்க தானே சொன்னீங்க ஆரம்பத்துல. அதே மாதிரி ஒரு குடும்பத்துல ஒரு பெண்ணு இல்லாட்டி அந்த குடும்பம் குடும்பமா இருக்காது. அத முதல்ல நீங்க புரிஞ்சுக்க. பெண்ணு எப்படி இருக்காங்கன்னா, பெண்ணுக்கு என்ன வேணும்? பொம்பளைக்கு 4 வேணும். அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு. ஆம்பளைக்கு என்ன வேணும்? 3 வேணும். என்ன? கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. அந்த கட்டுப்பாடு இல்லையாப்பா? கட்டுப்பாடோட இருக்கிறதுனால இவ்வளவு பொறுமையா பேச. அந்த அச்சம்ன்ற அந்த பயம் இருக்கிறதுனாலதான் இவ்வளவு மரியாதையா உன்ன பேசிக்கிறீங்க. மரியாதை இல்ல பெரிய புடிங்கிருவீங்களா? நீங்க என்ன பெரிய அப்படியே போடா போயா போடி போடா வெண்ண போடா 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 மேடை அடிச்சு ஓடிச்சு போடாதீங்க. சிரிங்க தாய்மார்கள் எல்லாம் சிரிங்க. போடா போடா வெண்ணையா ஆம்பளை பாத்து. அண்ணா நீ எல்லாம் சிரிக்காதடா. என்னடா விழுந்து வச்சிருக்கீங்க? போடா வெண்ணெ வெண்ணெ இப்படிலாம் காலையில வீட்டுல போய் புருஷனை போடா வெண்ணென்னு கேளு. அந்த செல்லுல வாக்குதுவாரு. அங்கேயும் இங்க வருங்க. இந்த வெண்ணெய் எதுல இருந்து வரும்? மோர்ல இருந்து வருது. மோர், தயிர். மோர் எதுல இருந்து வரும்? தயிர். தயிர் எதுல இருந்து வரும்? பால்ல இருந்து வரும். பால். பால் எதுல இருந்து வரும்? ஆட்டுல இருந்து வரும். என்ன மாடு? பஜு மாடு. பொட்டை மாடு தானே. அப்ப நீ தானடி வெண்ணெய். அப்ப என்னைய போய் வெண்ணங்கிற? அப்புறம் என்ன வல்லால வச்சு வெண்ணெய்? ஏ காட்டு கருப்பிட்டு சாமியே சில்லுமுக்கு உடச்சு விடுவேன். வேற வச்சுக்க. சரி, நீங்க சொல்றத ஒத்துக்கிறேன். அதாவது பசுமாட்டையில இருந்துதான் பால் வருதுன்றீங்க, நான் நம்புறேன். பசுமாட்டுல இருந்து சும்மா பால் வந்துருமா? பசுமாடுன்ற ஒண்ணும் காளமாடுன்ற ஒண்ணும் கூடுனா மட்டும்தான் பசுமாடுக்கு வந்து கண்டு ஓடும். கண்டு ஓட்டத்தான் பால் வரும். அப்ப யாருக்கிட்ட இருந்து உற்பத்தி ஆகுது? அப்ப இந்த காளமாடுன்ற ஆம்பளம் வர்க்கத்தையே வெண்ணெ, என் பரமக்குடி வெண்ணெய், என் பாத்தியனூர் வெண்ணெய், என் கமுதி வெண்ணெய், என் மதுரை வெண்ணெய், என் மணவர வெண்ணெய், சத்திரக்குடி வெண்ணெய். ஆமா வெண்ணெய் வரிசையா பைபாஸ்ல வர்றால பாத்தி விடுற வெண்ணையா அங்க வரைக்கும் வந்துக்குது. அப்ப இந்த மேடையில பசுமாடு யாரு? நீங்க. காளமாடு யாரு? நானு. இந்த காளமாடு இந்த பசுமாட்டோட கூடணும். அப்பதான் வெண்ணெய் வரும். எனக்கு காளமாடு இருக்கு. நீ ஒண்ணு காரணம் என்ன தெரியுமா? நீங்க சொன்னீங்க ஒரு ஆம்பளை தலை நிமிர்ந்து நடக்கிறது, தலை குடிஞ்சு நடக்கிறது யாருகிட்ட இருக்கு? பெண்ணிட்டு தான் இருக்கு. கண்டிப்பா. ஆமா. நீங்க அதிகமா வாய் பேசுனீங்க வைக்க, உங்களை எல்லாரும் ஊர்ல வாயாடின்னு சொல்லிடுவாங்க. பரவாயில்ல, நாங்க வாய் பேசுறீங்க. சரித்திரம் படிச்சிருக்கோம். உலகத்திலேயே
பெண்கள்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? என்னது? வாய் ஒண்ணுதான். ஆமா. அதை விட முக்கியமான ஒரு பெண்கள்கிட்டயே மிகப்பெரிய ஆயுதம் ஒண்ணு இருக்கு. அது என்ன தெரியுமா? பெண்களுடைய கண்ணீர். புருஷன் என்ன கேட்டாலும் கண்ணீர் விட்டா போதும், புருஷன் கவுந்துருவாரு. அதையும் தாண்டி எங்களுக்கு கவசமா இருக்கிறது என்ன தெரியுமா? எங்களுடைய கோபம். எந்த ஒரு ஆண்மகனையும் எங்களை தப்பான எண்ணத்துல பார்க்க கூடாது, தப்பான எண்ணத்துல பேசிடக்கூடாது. கட்டின புருஷனை தவிர நம்மளுடைய எண்ணம் வந்து யாருக்கும் தப்பா போயிடக்கூடாதுன்னு அந்த கோபம் ஒண்ணுதாங்க எங்களுக்கு கவசமா இருக்கிறது. அருமையா இருக்கட்டும். என்ன செய்யறது? இன்னைக்கு அமைஞ்சது அவ்வளவுதான். ஆனா உலகத்திலேயே பயங்கரமான ஆயுதம் எது தெரியுமா? நீங்க சொன்னீங்க கண்ணீர்னு. இந்த நாக்கு தான். கண்டிப்பா நாக்கு பேசிடும். அது ஆண்களுக்கு எல்லாத்துக்குமே உலகத்திலே மிகப்பெரியமான ஆயுதம் எதுன்னா நயவஞ்சகரி நாக்குத்தான். அதுன்னு எல்லாத்து நாக்குத்தான் உலகத்திலே பயங்கரமா. அப்ப என்ன சொல்ல வர்றேன்னா, நீங்க அழுகையை சொன்னீங்க, நான் சந்தோஷத்தை சொல்ல வர்றேன். கண்டிப்பா உலகத்துல மனிதனுக்கு குடும்பத்துல சந்தோஷம் வேணும். ஆமா, அதான் ஒரு குடும்பத்துல சந்தோஷம், மகிழ்ச்சி, துன்பம், இன்பம், நல்லது கெட்டது, சண்டை சச்சரவு எல்லாமே இருந்தாதாங்க அது குடும்பம். இன்பம்டா என்ன எதிர்ப்பு சொன்னீங்க? என்னங்க இன்பம்டா? இன்பம்னா சந்தோஷம், துன்பம் துன்பம். இன்பம் யாரு? ஆப்போசிட். துன்பம். இன்பம் யாரு தெரியுமா? யாரு? இன்பம் கொழுந்தியா, துன்பம் வந்து பொண்டாட்டி. ஆமா, எனி டைம் அதை வாங்கிட்டு வா. சோறு வேணா நீ வடிக்கலாம், இல்ல அந்த சோத்துக்கு அரிசி வாங்கி குடுக்கறது ஆம்பளை. அதாவது இன்பம் வந்து எந்த நேரமும் இம்சப்படுத்திக்கிட்டு இருக்கிற நீ பொண்டாட்டி, அது துன்பம். என்னைக்கே ஒரு நாள். இன்பம்ன்றது யாரு? இன்பம்ங்கிறது கொழுந்தியா, துன்பம்ன்றது பொண்டாட்டி. என்னைக்குமே நம்ம வாழ்க்கையில இன்பம் வந்து நிரந்தரம் கிடையாது, துன்பம் மட்டும்தான் நிரந்தரம். அதே மாதிரிதான் எந்த ஒரு ஊர்லயுமே கட்டின பொண்டாட்டி மட்டும்தான் பெத்த, கட்டின புருஷனுக்கு தாலியை வைப்பா, இளவுக்கு வந்தவ தாலியா இருக்க மாட்டா. அத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கோ. இளவுக்கு வந்தவள சொல்லல, நீ கட்டின பொண்டாட்டி. நீ என்னத்துக்கு போய் ஏன் தங்கச்சி இழுக்கிற? நீ 15 வருஷமா நீ கத்தரிக்காய் குழம்பு தான் வைப்ப. என் கொழுந்தியா என்னைக்கே ஒரு நாள் நாட்டுக்கோழி அடிச்சு அப்படி சாரா ஊத்தி கொடுப்பா. ஆமா, கொழுந்தியா இன்பம். அப்ப கொழுந்தியா இதுதான் உனக்கு இனிக்கும். என்ன செய்யறது? பழகுன செட்டிக்கிட்டாம பணியார புசு புசுன்னு அப்ப நீ பழகிட்ட. ஆமா, என்ன வெக்கமா இல்லைன்னா எத்தனை நாளைக்கு வீட்டு சாப்பாடு சாப்பிடுறது? எனக்கு கடை சாப்பாடு சாப்பிடுறது இல்லையா? உங்க வீட்டுக்கு விருந்தாடி வர்றாங்க. இந்த விருந்தாடி வர்றவள எப்படி என்னடா ஒரு மாதிரி டைஸா வர்ற? என்னடா இப்படி வர்றாங்க? ஏண்டா ராமலிங்க சிவா விருந்தாடி வந்தவங்களை எப்படி கூப்பிடாதுமா? வாங்க வாங்க, வணக்கம், நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? உடம்பு எப்படி இருக்கு? நல்ல பிள்ளைங்குட்டிங்க எல்லாம் நல்லா இருக்கா? பிள்ளை என்ன படிக்கிறாங்க? நல்லா படிக்க வைங்க, நல்ல இடத்துல கரை சேருங்க. இதுதான் நம்ம சொந்தக்காரவங்க பேசுறது. என்ன ஒண்ணு சொல்லுவீங்க தெரியுமா? என்ன? சாப்பிட்டு கீப்பட்டு போங்க. சாப்பிட்டு கீப்பட்டு போங்க. சாப்பிட்டு போறது சரி, அந்த கீப்புட்டு என்ன? சாப்பிட்டு வர மாட்டேன், 3 நாளைக்கு அங்கனையே தங்கிடுவேன் அந்த கீ பூட்டை பாக்குறதுக்கு. ஓசி சோரத்தின்றது ஓசியில படம் பாட்டு போறதுக்கு. என்னைக்குமே ஏமா ஒண்ணு எத்தனை? 1 1 2 2 4 4 4 போயிடுச்சுடா. பூஜ்ஜியத்துல இருக்கட்டும் விடுங்க. பாவம் சின்ன பசங்க. சைபர்ல 1 போகுமா? போகாது. போகும். எப்படி? இங்க வாங்க, இதான் சைபர், இதான் 1. இந்த உள்ள போது பாருங்க. இந்த சைவர் யாரு? பவதாரணி. இந்த 1 சண்முகராஜா. நான் நினைச்சாத்தேன் உங்களை உள்ள விட முடியும். அந்த உள்ள விடுறதுக்குமே அந்த பவதாரணி தோண தேவைப்படுது. அதையும் நீங்க புரிஞ்சுக்கிறீங்களா? புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறேன். ஆம்பளை நினைச்சா அத்தனை சாதனை பண்ணுவோம். ஒரு பெண்மணி நினைச்சா என்ன தவறானாலும் சாதிப்போம். அப்படிங்களா? கண்டிப்பா கண்டிப்பா சாதிப்பாங்க. இந்த இடத்துல என்ன பண்றீங்க? வியாபாரம் பாக்குறேன். என்ன வியாபாரம் சொல்லுங்க? வியாபாரத்தை என்ன கேட்டீங்க? என்ன பிசினஸ்? நானா? நான் வந்து என்ன விக்கிறேன், எல்லாருக்கும் உடம்புக்கு நல்லது கொடுக்கணும் அப்படின்னு கோதுமை, தினை, எள்ளு, இந்த மாதிரி ஒரு தீவனம் வச்சு நடத்திக்கிட்டு விக்கிறீங்க. சவாஸ், புது வியாபாரம். கண்டிப்பா நானே வியாபாரம் தான் பாக்குறேன். என்ன வியாபாரம்? என்ன கொஞ்ச நாள வெயில் அதிகமா அடிச்சுட்டு இருக்குல்ல? ரொம்ப அடிக்குதுங்க. ரொம்ப அடிக்குது. நம்ம இப்ப இளநீ வியாபாரம். What do you mean? இன்னும் மாத்திட்டீங்க? ஆமா, பொள்ளாச்சி இளநீ நம்மகிட்ட இருக்கு. அப்படியா? தண்ணி நிறைய இருக்குமா? வாய வச்சு உறிஞ்சி பாரு. ஆடு விடாத 3 சொட்டுதே இருக்கு. அது சொட்டு நீர் பாய்ச்சானா? நம்மது எனி டைம் இருக்கும். உங்க வியாபாரத்தையும் என்னுடைய வியாபாரத்தையும் இந்த இடத்துல ஆடி பாடி வியாபாரத்தை பார்ப்போமே. அடிவோம் கருமேக கூந்தலுக்கு, அடிவோம் கருமேக கூந்தலுக்கு, ஒரு கால் கொலுசு சத்தத்துக்கு, கால் கொலுசு சத்தத்துக்கு, அடி வரியாம வருகிறது, அடி
அதிபதியா வடிவழகி வடிவழகி குயில் போல் சத்தத்துக்கும் சத்தத்துக்கு நீ நெடுந்தூரா எங்க கோலசாமி மூஞ்சில கருகி போச்சு. என் பிள்ளைக்கு முதல்ல கருப்படிச்சு போச்சு. எனக்கு தாண்டா கலகலன்னு போயிருக்கு. நீ திருப்பி காமிமா. நானும் மண்ணை போட்டுருவாங்க. நான் எடுத்துறேன். ஐயா இப்ப நீங்க போகும்போது மூஞ்சி திருப்புறாங்களா? இப்ப இந்த புள்ள போகும்போது இப்ப திருப்புறாங்க, முன்னாடி முன்னோக்கி வராங்களா பாப்போம். போன் அங்கேயும் போ. அது என் பிள்ளைங்க போயா புதிக்காடி போவா. உங்க கொலசா ஒன்று சிக்கன் ரைஸ் நாட்டுல பழைய கேப்பக்கூழும் கம்மங்கூழும் சாப்பிட்ட கொசு எப்படி போகும்? இது வாங்க சிக்கன் ரைஸ் தின்னு புசுக்கு புசுக்குன்னு விடுறாங்க. சிங்கிலுக்கா சின்ன கீழே சிரிக்கிட்டு ஒத்தைக்கு ஓடி வந்த ஓடிவிட்ட கூட்டத்தோட ஒழுங்கா சொல்லி கொடுக்கல இந்த பிள்ளைக்கு. பார்த்தாத்தால் ரொம்ப முறுக்கு நம்ம ஆடாத குடும்பத்தோட ஆடுது. பரவாயில்லமா, நல்லா ஆடுறீங்க, நல்லா பேசுறீங்க.
நல்லா பாடுறீங்க. உங்களை பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நம்மளே ஆடிக்கிட்டு இருந்தோம்னு வை, உள்ள கிடக்கிறதெல்லாம் நோகாம சம்பளத்தை வாங்கிட்டு போயிடும். அதுகளுக்கு வேலையை கொடுப்போம். வாட் இஸ் யுவர் நேம்? அப்படின்னா உள்ள ட்ரௌசர் போட்டிருக்கியா? நாடா டவுசர் பேண்ட் போட்டிருக்கேன். என்ன அவர் சொல்றாரு நாடா ட்ரௌசர்? நான் தான் எடுத்து கொடுத்தேன். நீ உங்களுடைய பேர் என்ன? என்ன கேட்டீங்க? உங்களுடைய பேர்? பாப்பம்மா. என் பேர் என்ன தெரியுமா? உங்க பேர் பாப்பம்மா. என் பேர் அமெரிக்காவுடைய முன்னாள் அதிபர் ஒபாமா. நான் அப்பாவை போக மாட்டேன். பாப்பம்மா. இப்ப நான் போடாத ஒபாமா. பாப்பம்மா. ஒபாமா வேணாமா, அந்த பேர் வேணாம். நான் பேரை மாத்திட்டேன். நான் மாத்திட்டேன். என் பேர் கெண்ட குஞ்சு. என் பேர் கெளுத்தி குஞ்சு. என் பேர் குறவ குஞ்சு. நமது கருப்பணசாமி கோவில்கள் சாம பூஜை நடைபெற இருப்பதால் அனைவரும் ஆலயத்திற்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். பக்த கோடி பெருமக்கள் அனைவரும் சாம பூஜை நடைபெற இருப்பதால் அனைவரும் அந்த